என்ன மகாதேவா மௌனமா இருக்க? பேசு. இல்ல, உன்னால பேச முடியாது. பேச மட்டும் இல்ல, உன்னால எதுவுமே செய்ய முடியாது. இனிமே நீ பூஜ்யம்தான். இனிமே நான் தான் ஜெயிக்க போறேன். அதுக்கு உனக்கு சாட்சி வேணும் இல்லையா? பாக்குறியா? என்ன திகச்சு போயிட்ட? நீ தேடி அலைஞ்சியே அதே நாகமாணிக்கம். இதுக்காக ஒரு 10 உயிர் போனதுதான் மிச்சம். நான் ஒரு பூ பறிக்கிற மாதிரி பறிச்சுட்டு வந்துட்டேன் பாத்தியா? அதான் பாலகோபால் வர்மா. நீ தூக்குல தொங்க போற. இன்னும் இந்த காட்டுக்குள்ள என்னென்ன அதிசயத்தெல்லாம் பார்க்க போறேனோ எனக்கு தெரியல. கண்ணன் இன்னும் காணும். என்ன இருக்கும்? அட என்னங்க நீங்க? அவர் என்ன சின்ன குழந்தையா? பத்திரமா திரும்பி வந்துருவார், கவலைப்படாதீங்க. ராத்திரி முழுக்க அவனை காணும். சொல்லாம கொல்லாம வேற போயிருக்கான். போன தடவை இப்படிதான் சொல்லாம போனா, அடிபட்டு வேற திரும்பி வந்தா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்போ நம்ம ஒண்ணு பண்ணுவோமா? காட்டுக்குள்ள போய் தேடி பாப்போமா? வா போய் தேடி பார்க்கலாம். ஐயோ, கண்ணனை பாருங்க. இந்துமா கொஞ்சம் சீக்கிரம் வாங்களே. இந்துமா, பேசாம என் கூட வா. உட்காரு. யார் ராணி? ஆமா, யார கார்ல அனுப்புன? உன்னதான்டா. வாயை திறந்து பதில் சொல்லண்டா. என்னடா பேச முடியலையா? இந்த நேரத்துல நீ ஒரு போலீஸ்காரன் எதிர்பார்த்திருக்க மாட்டல? வாயை திறந்து பேசுடா. அவ யாரு? கடத்தலாம். எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, இனிமே நீ தப்பவே முடியாது. எங்க போயிருப்பா? கண்ணன் எப்படி உயிரோட வந்தான்னு இப்பதான் எனக்கு புரியுது. கூடு விட்டு கூடு பாஞ்ச ஒரு சித்தனோட உடம்பு இது.
விக்ரமாதித்தன் கதையில வருமே அந்த மாதிரிங்களா சாமி? ம். நீ போய் அந்த உடம்ப தூக்கிட்டு வா. சாமி அந்த உடம்பு எனக்கு வேணும். நான் தமயந்தி குடிசையில இருக்கேன், தூக்கிட்டு வா. என்ன விஷம் பண்ணது நீங்களே என்ன மயக்கம் உங்களை நம்பி பார்த்துங்க. மகாதேவா, முதல் அடியே உனக்கு மரண அடி ஆயிடுச்சா? மாமா மாமா எழுதுரு மாமா எழுதுரு. என்ன மாமா மத்தியானத்துல இந்த மாதிரி தூக்கம்? என்னடா இது, நல்ல தூக்கத்தை கெடுத்துட்டீரா? மாமா ஒரு வீட்ல இச்சாதாரி நாகம் ஒண்ணு இருக்குது மாமா. இச்சாதாரி நாகமா? ஆமா மாமா, அங்க எல்லாரும் பயந்து கிடக்குறாங்க. இந்த பட்டணத்துல இச்சாதாரி நாகமா? அது இமயமலை காட்டு பக்கம் இல்லாடா இருக்கிறதா சொல்லுவாங்க. நான் சொல்றத நம்பு. இப்போ அது ஒரு பொம்பளை ரூபத்துல வந்திருக்கு. அது வந்திருக்குன்னா ஒரு காரணம் இருக்குல்ல? நிச்சயமா. ஆமா, அத நீ எப்படா கண்டுபிடிச்ச? வாசனைய வச்சும் அது பயந்து பயந்து ஒளிஞ்சத வச்சும் கண்டுபிடிச்சேன். என்னடா சொல்ற? இச்சாதாரி நாகத்தை நம்ம பிடிக்க முடியாதடா, அதுகளுக்கு நம்மள கண்டா ஆகாதே. எல்லாம் தெரியும் மாமா. நீங்க சொல்லுவீங்களே பாம்ப மந்திரம் போட்டு பிடிக்கிற சாமியார் ஒருத்தர் இருக்காருன்னு, அவர்கிட்ட போய் விஷயத்தை சொல்லுவோம். அதுவும் சரிதான். ஆனா ஏதாவது விபரீதம் ஆயிடுச்சுன்னா என்னடா பண்றது? அட என்ன மாமா நீ, இச்சாதாரிங்க கிட்டதான் மாணிக்கக்கல் இருக்கும்னு சொல்லுவியே. இது எப்படிப்பட்ட சந்தர்ப்பம் யோசிச்சு பாரு. இச்சாதாரி பாம்பு இதான் மாமா. ஏய், நீ சொன்ன போது கூட நான் நம்பவே இல்லடா. இப்ப என் கண்ணெதிரியே பார்த்துட்டேன். நம்ம தலைமுறையில ஒருத்தர் கூட இச்சாதாரி பாம்பை பார்த்ததே இல்லடா. நமக்கு இப்பதான் அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இதை பிடிச்சே தீரணும். என்ன மாமா, மாயமா மறைஞ்சு போயிடுச்சு. இச்சாதாரி பாம்புகளே இப்படித்தான்டா. எதுக்கும் நாலா பக்கமும் கவனமா பார்க்கணும். என்னை பத்தி தெரிஞ்சவங்களையும் சரி, என் வழியில குறுக்க வரவங்களையும் சரி, நான் விட்டு வைக்கிறதே இல்லை. அதுலயும்
என் இனத்துக்கே எதிரியா இருக்கிறவங்களை விட்டு வைக்கிறது மிகப்பெரிய தப்பு. யார் நீங்க? நான் யாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி நீ மேல போய் சேரு. ஓம் வரையில காசி அந்த ஏமலோகம்தான். என்னையே ஏமாத்திட்டு காசிக்கு போறியா? இச்சாதாரி, உன் பாதகத்துக்கு அளவே இல்லையா? உனக்கு ஏன் மேலதான கோபம்? இந்தம்மா என்ன செஞ்சாங்க? உனக்கு எந்த வகையில ஒருத்தர் உதவினாலும் அவங்க பிணமாவாங்க. பாம்போட பகைங்கிறது பரமனோட பகையை விட ஆபத்தானதுங்கிறத உன் மூலமா நான் தெரிய வைப்பேன். ஓம் சாந்தி. போன காரியம் என்னாச்சு? பலகாரத்தை கொடுத்துட்டோம். ஆனா பொண்ணு இன்னைக்கு மௌனம் வருதுமா? அப்படின்னா அவ சாப்பிட்டாலா இல்லையா தெரியல. ஆனா ஒண்ணு, எனக்கு என்னவோ அந்த குரங்கு சித்தர் மேலதான் சந்தேகமா இருக்கு. அந்த சித்தன் தான் நம்ம திட்டத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணிய மௌன விரதம் அது இதுன்னு கூட்டிகிட்டு போறானோன்னு தோணுது. நம்ம விஷயத்துல யாரு குறுக்கு வந்தாலும் அவங்க சாக வேண்டியதுதான். அந்த பொண்ணு மட்டும் இல்ல, குரங்கு சித்தனம் தான். அந்த குரங்கு சித்தனை அழிக்கிறதுக்கான வழி என்னவோ அதை யோசிங்க முதல்ல. என்ன என்ன தீர்த்து கட்டுறதுக்கு சதி ஆலோசனை நடக்குதா? நீ நீ எப்படி இங்க? எங்க குருநாதரோட சக்தி பத்தி உனக்கு தெரியாது. குருநாதரோட சக்தியா? என்ன பிரயோஜனம்? அந்த விஷங்கள் அந்த பலகாரத்தை நான் தானே சாப்பிட வச்சுட்டு வந்திருக்கேன். நீ நீ என்ன சொல்ற? அந்த பொன்னியோட கதை இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும். முடிச்சிட்டு வந்திருக்கேன். நீயா? நானேதான். இச்சாதாரி, நீயா குரங்கு சித்தனா மாதிரி போனது? ஆமா, எனக்கும் வேற வழி தெரியல. இது என்னோட இறுதி கட்ட முயற்சி. பொன்னி இந்நேரம் சிவலோக பதவி அடைஞ்சிருப்பா.
இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. இச்சாதாரி சொன்ன மாதிரி நடந்தா எனக்கும் சந்தோஷம்தான். அஞ்சையா, பொன்னியோட வீட்டுக்கு போய் என்ன நடந்துன்னு பார்த்துட்டு நல்ல செய்தியோடு வாங்க. உத்தரவு. நான் வரேன். என்ன இச்சாதாரி, ரொம்ப தாகமா இருக்கா? குடி, அது பசும்பால் தான். குடிக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் என் நெஞ்சு கொஞ்சம் சமாதானமா இருக்கு. இந்த பாலை குடிச்சு மன சமாதானமும் தேடிக்கிறேன். என்னஞ்சியா திரும்பி வரீங்க? ஒண்ணு இல்ல, பலகாரத்துல விஷம் கலக்கும் போது பக்கத்துல இருந்த பால் சொம்புல தவறுதலா விஷம் கலந்துருச்சு. விவரம் தெரியாம யாராவது அதை எடுத்து குடிச்சிட்டாங்கன்னா ஆபத்து இல்லையா? என்ன பைத்தியக்காரங்க பண்றீங்க? இச்சாதாரி நேரம் பாலை குடிச்சு முடிச்சிருப்பான். இச்சாதாரியை காப்பாத்துறதுக்கான ஏற்பாடு பண்ணு. முடியாது, என்னால முடியாது. மனித உடம்புக்குள்ள இருக்கும்போது அந்த உடம்புக்கான நல்லது கெட்டதை மாத்திர சக்தி இச்சாதாரிக்கும் கிடையாது, எனக்கும் கிடையாது. அதுலயும் இது ஆலகால விஷத்துக்கும் மேலான விஷம். இதை முடிக்கிறதுக்கான மருந்து கிடையவே கிடையாது. இச்சாதாரி, உன் முடிவை நீயே தேடிக்கிட்டியா? தன் வினை தன்னையே சுட்டுடுச்சா? இதுக்காகத்தானா நீ இத்தனை நாள் பழி வாங்க அலைஞ்ச? சாமி, சாமி, ஆடிட்டு அடங்குறதுன்னா அது இதுதான். பாத்தீங்களா? ஏய் குரங்கு சித்தா, என்ன நடந்தாலும் சரி ஒண்ணு நாங்க அழிக்காம விட மாட்டோம். கண்ணெதிரிலேயே ஒரு தண்டனையை பார்த்தும் நீ திருந்தலைனா அந்த ராவணனை சேர்ந்தவனாதான் இருக்க முடியும். இச்சாதாரிக்கு ஏற்பட்ட முடிவுதான் உனக்கும் ஏற்படும். சாமி, உள்ள போலாம். பிரம்மசித்தர் வர்றார். நாய் சத்தம் கேக்குது. பிரம்மசித்தரா? அவரால நம்ம குருஜிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எல்லா சித்தர்களாலையும் நமக்கு பிரச்சனை தான். பிரச்சனைன்னு சொல்றீங்க, அப்போ நீங்க போய் பார்க்க வேண்டாமா? நானா? நான் எப்படி? நீங்க தானே குருஜியோட பிரதம சிஷ்யன். நீங்க பார்க்க வேண்டியது உங்க பொறுப்பு இல்லையா? போங்க போங்க. நீங்க தான் பிரம்மசித்ரா? நான் யோகி மகாதேவோட பரம சிஷ்யன். சந்தோஷம்.
இந்த காட்டுல நான் பார்த்த முதல் சித்தர் நீங்க தான். எங்க போயிட்டு வர ஜெகதீஷ்? என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? அது அது வந்து பிரம்மசித்தரை பார்த்ததுனால பயந்துருக்காருன்னு நினைக்கிறேன். என்னது? நீ நீ பிரம்மசித்தரை பார்த்துட்டியா? ஆமா பார்த்தேன். அதனால என்ன? அது வந்து சொல்லு தமைதி, பார்த்த என்ன? அவரை யாராவது ஆண் பார்த்துட்டாங்கன்னா இறந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. நீ அவரை பார்த்த போது அவர் உன்கிட்ட ஏதாவது சொன்னாரா? அவர் எதுவும் சொல்லல. நான் இங்க இருக்க விரும்பல. நான் எங்கேயாவது போறேன். அப்போ நம்ம குருநாதர் மேல உனக்கு நம்பிக்கை இல்ல. அவர் நம்மள காப்பாத்த மாட்டார்னு நினைக்கிறல்ல? ஜெகதீஷ், உனக்கு எதுவும் ஆகாது. நாங்க இருக்கோம்ல, வா உள்ள. என்ன ஜெகதீஷ், சின்ன இடிமின்னலுக்குலாம் இப்படி பயந்துக்கிட்டு? உனக்கு வேணா இது சாதாரண இடிமின்னலா இருக்கலாம். ஆனா எனக்கு ஏறக்குள்ள நடுங்குது தெரியுமா? பிரம்மசித்திர பார்த்த அன்னையில இருந்து இப்படிதான் சின்ன விஷயத்துக்குலாம் பயப்படுற. நம்ம குருஜியோட சக்தி மேல உனக்கு நம்பிக்கை போயிடுச்சு. எங்க தம்பிந்தி, நம்ம குருஜி இந்த தவத்துல திறனதான் அவருக்கு சக்தியே கிடைக்கும். வேண்டாம் தம்பிந்தி, என்ன அப்படி பார்க்காத. வேற எப்படி பாக்குறது? இது நம்மளுக்கு சோதனையான நேரம். நம்ம குருஜியோட பிரதான சிஷ்யனா இருந்துட்டு நீயே இப்படி சின்ன விஷயத்துக்குலாம் பயந்தா எப்படி? சரி வா போகலாம். ஜெகதீஷ், என்ன தமைதி இது? பிரம்மசித்தரை பார்க்கிற யாருமே உயிர் பிழைக்க முடியாதா? கொஞ்சம் அமைதியா இருங்க சாமி. பாமா ஜெகதீஷ், முழுசா கருகாத உடம்பு கிருமி ஜாஸ்தியாகி காட்டுல பரவறதுக்கு முன்னாடி நல்லடக்கம் செய்ய பார்க்கணும். சாமி, நீங்க கொஞ்சம் விலகி நில்லுங்க. நான் இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க. என்ன சக்தி? நான் இப்போ பாதி மகாதேவ், அது ஞாபகம் இருக்கட்டும். இப்போ இதுக்கு என்ன செய்யறது? இது ஏற்கனவே பாதி கருகின உடம்பு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வச்ச தீயில முழுசா சாம்பல் ஆயிடும். அந்த சாம்பல் எடுத்து ஓடையில கரைச்சிட்டு குடிசைக்கு வந்து சேருங்க. என்ன தமயந்தி, நாகமாணிக்கத்தை எடுத்துட்டு வரேன்னு போன, எடுத்துட்டு வர முடியலையா? இல்ல, குருஜி தான் வந்தா நாகமாணிக்கத்தோட வா, இல்லைன்னா தற்கொலை பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்காரு. அதான் ஆலகால விஷயம் எங்க இருக்குன்னு சொல்லட்டுமா? எனக்கு இப்படி ஒரு இக்கட்டான நிலைமை வரும்னு
நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ ஐம் சாரி. நீங்க நினைச்சீங்கன்னா என்னை எப்படியாவது இதுல இருந்து காப்பாத்தலாம். நான் காப்பாத்துறதா? அதான் நீங்கள் ஆயிட்டேனே. இல்ல அஞ்சயா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. என்ன இருந்தாலும் ஆம்பளை ஆம்பளை தான், பொம்பளை பொம்பளை தாங்கிறது நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன தமயந்தி, தற்கொலைக்கு பதிலா இப்படி தலைகீழ மாறி போயிட்ட? ஆமா, அது மட்டும் இல்ல, நான் எப்படியாவது இந்த வாழ்க்கையிலிருந்து விடுபட்டாகணும். அதனால நான் நான் என்ன? ஏதோ சொல்ல வந்த? சொல்லு. அது அது